இன்றைக்கி இவ்வளோ காசு செலவாகும்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல கைஸ். டே 5 விளாக்ஸில் பார்த்தோன்னே ஏன்ச்சேனோ என்ன செய்யலான்னு யோசித்தேன் கைஸ். லஞ்சுக்கு வந்து என்ன செய்யலான்னு யோசிச்சு முடிச்சோடனே வந்து பூரியும் உருளைக்கிழங்கும் லஞ்சுக்கு செஞ்சு வச்சிட்டேன் கைஸ். செஞ்சு வச்சேன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சோண்டு தக்காளி சாதம் வந்து செஞ்சு வச்சிட்டேன் கைஸ். செஞ்சு வச்சோடனே கடையில் வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ரெண்டுமே கட்டி முடிச்சு அவங்களுக்கு அனுப்பிட்டு நானும் வந்து தக்காளி சாதமோ கொஞ்சோண்டு அப்பளமோ எடுத்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சரி கடைக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி கடைக்கு வந்துட்டேன் கைஸ். இன்றைக்கி வந்து ஷார்ப்பாக 10 மணிக்கு ஆனோன்னு கடைக்கு வந்துட்டேன். கடைக்கு வந்து பார்த்தா அவ்வளோவா கஸ்டமர் இல்லை. சரி கொஞ்ச நேரம் வந்து ஸ்டாஃபோ நானும் கடையில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சரி இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம், மணி 1 மணி ஆயிடுச்சு சாப்பிட்லான்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் கைஸ். வரும்போது தான் வந்து வெயில் செம்ம வெயில் கைஸ். 2 நாளாக சென்னையில் வெயில் அதிகமாக இருக்குது. வந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனே காலையில் செஞ்சு வச்ச பூரி கொஞ்சோண்டு தக்காளி சாதம் இருந்தது கைஸ். அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லி பூரி எடுத்து ஒரு வாய் வச்சேன் கைஸ். அவ்வளோ டேஸ்ட்டானா இல்லை, கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து கடை பக்கத்தில் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க பஜ்ஜி போண்டா கடை. அங்கே வந்துட்டோம் கைஸ். அங்கே வந்து காலிஃப்ளவர் ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து என் தம்பி சொன்னால் தெய் பூரி ஆர்டர் பண்ணேன். தெய் பூரி அதுக்கப்புறம் பஜ்ஜி போண்டா ஆர்டர் பண்ணேன் கைஸ். என் தம்பிக்கிட்ட கேட்டேன் எப்படி இருக்குது, நான் ஆவரேஜாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கைஸ். அதுக்கப்புறம் வந்து துணி எடுக்கலாம்னு சொல்லி 70M அங்கே தான் வந்திருக்கோம் கைஸ். ஏன்னா என் தம்பி வந்து நாளைக்கு ராஜஸ்தான் கிளம்பிட்டான். அதனால் அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு அவனும் போட்டு காமிக்கிறான் கைஸ். ட்ரையல் எப்படியோ 2 ட்ரெஸ்ஸு அடித்து பிடிச்சி வந்து செலக்ட் பண்ணி முடிச்சிட்டான். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பில்லை பார்த்தேன் கைஸ், 3996 ரூபா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என் தம்பி கடைக்கு பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது ஹோட்டலு, அது அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வந்தாங்க கைஸ். அங்கே வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் கைஸ். இந்த கடை எங்கே இருக்குன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்த ஏரியாவில் தான் இருக்குது. அங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சு வெளியே வந்து பார்க்குறேன். என் தம்பி கஸ்டமர் வந்து தம்பி வந்திருக்கியே ஒரே ஒரு மூட்டை எடுத்து கொடுத்துருன்னு சொன்னானே அவனும் எடுத்து கொடுத்துட்டான் கைஸ். இங்கே வந்து 15 வருஷமாக இருந்தோம் கைஸ். இன்றைக்கி விளாக்ஸ் அவள் தான் கைஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேட்டு பையனுக்கு.